அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரும் வெல்கம் டு நாளைய தினம் வருகிற ஆகஸ்ட் 2025க்கு இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து மத்தியமாவில் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து செகண்ட் பேப்பர்லேயும் நான் வந்து 11th ரோமன் கான்வெகேஷனும் ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து 12th ரோமனில் பார்க்குறோம். பத்திர லேக்க அப்படின்னா வந்து லெட்டர் ரைட்டிங் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். இது வந்து 10 மார்க்ஸு. இதில் 2 கொடுத்து இந்த ஒன்று கேட்பாங்க. அதில் 3 லெட்டர் ரைட்டிங் இருக்குது. இந்த 3மே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக வந்து 2 லெட்டர் ரைட்டிங் கண்டிப்பாக வரும். நல்லா நீங்கள் எழுதி பார்த்து இந்த 3ல் 2 நீங்கள் எழுதி பார்த்துட்டு போனவே கண்டிப்பாக வந்து ஒன்று டெஃபினட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், பத்திர லெக்கன் எனி வந்து 2 கொடுத்து எனி 1 கேட்பாங்க. மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸு. उल्लास यात्रा पर जाने की अनुमति मांग कर पिताजी के नाम पर एक पत्र लिखिए. உல்லாஸ் டூர் வந்து ஸ்கூலில் வந்து பள்ளியில் வந்து டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து அனுமதி வேண்டி மாங்கர்னா அனுமதி வேண்டி அப்பாவுக்கு வந்து கடிதம் வந்து எழுதுறது. அதுதான் பத்திரம் அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுறது. அதுதான் அந்த டாபிக். இது கண்டிப்பாக அது வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்துங்க. இது 25th கேஆர் ரோடு மதுரை ஃபஸ்ட்டு. இது தோன இந்த அப்படின்றது இந்த இடத்துல டேட் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன எக்ஸாம் என்றைக்கு நம்ம எழுதுறீங்களோ அந்த டேட் கூட இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பூஜ்ய பிதாஜி மதிப்பிற்குரிய அப்பா அவர்களுக்கு பிரணாம் அப்படின்னா வந்து வணக்கம். ஆசாகே கி கர்மி ஷப் शिक्षाल हो गए अगल महीने हमारे स्कूल के 50 विद्यार्थी उल्लास यात्रा पर जाने वाले हैं. எங்கள் பள்ளியில் வந்து 50 மாணவர்கள் அகில மகினி அப்படின்னா வந்து அடுத்த மாதம் வந்து எங்களை வந்து பள்ளியில் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. 50 வித்யார்த்தி அப்படின்னு ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். 50ன்னு 50ன்னு அர்த்தம். 50 மாணவர்கள் வந்து டூர் வந்து நாங்கள் போகலான்னு இருக்கோம். அந்த உல்லாஸ் யாத்திரை பர் ஜானே வாலே போகலான்னு இருக்கோம். அது வந்து கர்ச்சி லக்பக் ஏக்கு 1000 ரூபாய் ஹோகா. அதுக்கு வந்து செலவு, கர்ச்சினா வந்து செலவுன்னு அர்த்தம். லக்பக்னா கிட்டத்தட்ட அதுக்கு செலவு வந்து 1000 ரூபாய் வந்து ஆகும். 1000 ரூபாய் ஹோகா. அதுக்கு செலவு கிட்டத்தட்ட வந்து 1000 ரூபாய் ஆகும். அகர் ஒரு வேளை ஆப்பு முझे அனுமதி தேது மைபி யாத்ரா பர் ஜாவுங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்களா நானும் அந்த டூருக்கு வந்து நானும் வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு வருவேன். அதான் ஜாவுங்க. நீங்கள் அனுமதி தந்தால் நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து அனுமதி கேட்குறான். அதுக்கு பூஜ்ய மாதாஜிக்கு மேரா பிரணாம். அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் வந்து வணக்கங்கள். ஆப்கா பிரிய புத்திர உங்களுடைய பிரியமான மகன். புத்திர அப்படின்னா மகன் அர்த்தம். உங்களுடைய பிரியமான மகன் கே அஜித் அண்டு லிஃபாஃபே பர் பதா. லிஃபாஃபே அப்படின்னா அட்ரஸ், மேல் அட்ரஸ், உரைமேல் முகவரின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து லிஃபாஃபே பர்னா மேல் அர்த்தம், பதான அட்ரஸ். இந்த உரைமேல் வந்து நம்ம அட்ரஸ் எழுதுறது தான். ஸ்ரீ சி கேசவன் 45 பாஜார் கலினா பாஜார் தெரு சென்னை फर्स्ट. सेकंड हिंदी सीखने की आवश्यकता बतलाते हुए अपने मित्र के नाम पर ஏக்கு பத்திரலிக்கே. இதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸு. நல்லா பார்த்துங்க. இது ஹிந்தி வந்து அவசியத்தை வந்து நண்பனுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறது. ஹிந்தி வந்து கற்றுக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியம் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த நண்பனுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுறது. அதை பற்றி அந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. 14 சாரதா ரோடு சென்னை 6 தானா அப்படின்னா வந்து அன்றைக்கி டேட்டு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். பிரியமான அசோக் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பனுக்கு எழுதுறது. தும் கைசேகோ நீ நன்றாக இருக்கிறாயா. தும்னா நீ அர்த்தம், கைசேனா எப்படி, ஹோ நான் இருக்கிறாய் நீ எப்படி இருக்கிறாய். மை யகாங் குஷல் ஹூ நான் இங்கே நன்றாக இருக்கிறேன். அவன் எழுதுகிறவன் சொல்கிறான் நீ எப்படி இருக்க. நான் நன்றாக இருக்கிறேன். மைனா நான், இங்கே யகாங்னா இங்கே, குஷல்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இருக்கிறேன். அப்புமே ஹிந்தி சீக் ரகாகும் நான் இப்பொழுது வந்து நான் வந்து ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன். கியோன்கி ஏனென்றால் ஹிந்தி ஹமாரி ராஷ்டிரபாஷாகை ஹிந்தி வந்து நம்முடைய தேசிய மொழியாக இருக்கிறது. ஹமாரி அப்படின்னா வந்து நமதுன்னு அர்த்தம். நமது ராஷ்டிரபாஷா அப்படின்னா தேசிய மொழி. ஹிந்தி வந்து நம்ம நாட்டின் வந்து தேசிய மொழியாக இருக்கிறது. ஹிந்தி சீக்கினா ஆசான். ஹிந்தி வந்து கற்பது உண்மையிலே ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. ஆசான் அப்படின்னு எளிமைன்னு அர்த்தம். ஹிந்தி படிப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது.
हिंदी सीख कर பாரத் பர்மி தூம் தூம் சக்தியாக நம்ம ஹிந்தி நம்ம கற்றுக்கிட்டா நம்ம இந்தியா முழுவதும் நம்மளால் வந்து சுற்றி வர முடியும். தூம்னா வந்து சுற்றி வர்றது, நம்மளால் இந்த பாரத் பர்னா வந்து பாரதம் முழுவதும் எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம இந்திய எல்லா மாநிலத்துக்கும் நம்மளால் வந்து எங்கே வேணாலும் வந்து நார்த்து பக்கம் எல்லா இடத்துக்குமே நம்மளால் வந்து சுற்றி வர முடியும். ஷப்கு ஹிந்தி சீக்கினா ஜரூரிகை, அதனால் வந்து எல்லோரும் வந்து ஹிந்தி வந்து அவசியம் வந்து கற்றுக்குவது வந்து ரொம்ப நல்லது. இஸ்லியே ஆகையால் தும்பி ஹிந்தி சீக்கினா ஜரூர் கரு, அதனால் வந்து நீயும் வந்து இஸ்லியனா ஆகையால் தும்பி அப்படின்னு நீயும் கூட ஹிந்தி வந்து சீக்கிரமாக வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பி. ஷுரு கரு அப்படின்னா வந்து ஹிந்தி கிளாஸுக்கு போய் நீயும் ஹிந்தி வந்து கற்றுக்கிறதுக்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் வந்து அசோக் வந்து எழுதுகிறாங்க. அதுவும் படோக்கு மேரா பிரணாம் और சோட்டி கா மேரா பியார். படோ மேரா பிரணாம் வந்து என்னுடைய வணக்கங்கள். அவர் மற்றும் சோட்டி உங்களுடைய தங்கை குடும்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், அன்பு வணக்கங்கள் சொல்லி எல்லாத்துக்கும் வந்து வணக்கம் சொல்கிறாப்புல. தும்ஹாரா பிரிய ஜி ரவி லிஃபாஃபே பர் பதா பி அசோக் 81 ராஜாஜி கலி மதுரை 10. அடுத்த தேர்டு வந்து छुट्टी मांगते हुए अपने अध्यापक के नाम पर एक पत्र लिखिए. இந்த சுட்டி அப்படின்னு விடுமுறை வேண்டி அப்பனே அத்தியாபக் தன்னுடைய ஆசிரியருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுதல். எனக்கு வந்து விடுப்பு விண்ணப்பம் வேண்டி நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து விண்ணப்பம் எழுதுறது, அதுதான் ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. விடுமுறை விண்ணப்பம்னு ஒருத்தன் தமிழில். சேலம் போட்டு அந்த என்ன எக்ஸாம் எழுதுகிற தேதி போட்டு அந்த இடத்துல எழுதிருங்க. தாண்ட இடத்துல டேட் போட்டுக்கணும். பிரேஷக் அப்படின்னா பெரினார். பாலாஜி 15th ராஜாஜி கலினா வந்து தெரு, ராஜாஜி ஸ்ட்ரீட்டு, ராஜாஜி தெரு. சேலம் 7 சேவாமி பெரினார். அத்தியாபகச்சி இப்போ தான் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து எழுதுகிறாங்க. இது வந்து மாணவனே, இது வந்து டீச்சர்ஸ்க்கு எழுதுறது. சேவாமி பெரினார். அத்தியாபகஜி காந்திஜி ஹாய் ஸ்கூல், அந்த பள்ளி பேர் வந்து ஹாய் ஸ்கூல் அப்படின்னா ஹை ஸ்கூல். அது அந்த காந்திஜி உயர்நிலைப்பள்ளி. சேலம் 2 ஆதர்ணிய மகோத்திய அப்படின்னு ஆதர்ணியமானது வந்து மதிப்பிற்குரிய அம்மா அவர்களே மகோத்திய. சாதர் பிரணாம் வந்து அன்பு வணக்கங்கள். மை ஆப்கே ஸ்கூல் மீ சாத்திவே வர்க்கமே படி ரகாகும். நான் வந்து ஆப்கே ஸ்கூல் நான் வந்து தங்கள் பள்ளியில் வந்து 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். சாத் அப்படின்னு 7 அர்த்தம். சாத்தி ஒன்று 7ஆம் வகுப்பில், வர்க்கனா கிளாஸ் வகுப்பு. நான் 7ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் 7ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறேன். முஜே 2 दिन से बुखार है, எனக்கு 2 நாட்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. புக்கார் அப்படின்னா வந்து காய்ச்சல் அர்த்தம். 2 நாட்களாக காய்ச்சலாக இருக்கிறது. ஜுக்காம்பி ஜைதானா காய்ச்சல் எப்படி இருக்கா, ரொம்ப அதிகமாக இருக்கிறது. காய்ச்சல் வந்து எனக்கு குறையவே இல்லை, ரொம்ப இருக்க வந்து அதிகமாக இருக்குது. மை பகுத்து கம்ஜோர்கும், அதனால் வந்து நான் வந்து ரொம்ப வந்து உடல்நிலை வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கிறது. ரொம்ப கம்ஜோர் அப்படின்னா பலவீனம்னு அர்த்தம். பகுத்து உடல்நிலை ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. அபிமி ஸ்கூல் ஆனேமி அஸ்மர்த்தகும். இப்பொழுது வந்து என்னால் வந்து பள்ளிக்கு வந்து என்னால் வந்து பள்ளிக்கு என்னால் வந்து வர முடிய சந்தர்ப்பம் இல்லை. இஸ்லியே ஆகையால் ஆப்ஸே தங்களுக்கு பிரார்த்தனா கி முஜே அப்படின்னு அப்போ வந்து இஸ்லி ஆகையால் வந்து தாங்கள் வந்து எனக்கு வந்து என்ன கீழ்ப்படிந்து கேட்கிறேன். பிரார்த்தனா அப்படின்னா தலைவணங்கி உங்கள்கிட்ட வந்து விடுமுறை கேட்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தங்கள் வேண்டுகோளின்படி முஜே போட்டு அந்த டேட்டு வந்து கண்டினியூ ஒரு டேட் போடணும். இங்கே ஒரு டேட் போட்டு இங்கே ஒரு டேட் போடணும். இப்போ இங்கே வந்து 13 போட்டிங்களா, 13 போட்டால் இங்கே 14 அந்த கண்டினியூ அந்த டேட் போட்டு இந்த டேட்லேருந்து எனக்கு வந்து இந்த டேட் வரைக்கும் எனக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த நாள்லேருந்து இது வரைக்கும் தக்குன்னு வரேன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே ஒரு டேட் போட்டு 2 நாள் கழித்து அடுத்த நாள் கூட இங்கே போட்டுக்கலாம். எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் டேட் போட்டுக்கலாம். சார்த்தின் இங்கே எத்தனை நாள் கேட்டிருக்காங்கன்னா 4 நாட்கள் அவங்க விடுமுறை கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 1ஆம் தேதி போது 2, 3, 4 அப்போ இங்கே 5ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வந்து விடுமுறை வேணும்
அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 நாட்கள் வந்து எனக்கு வந்து விடுமுறை அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். சுட்டி தேனேக்கு குருப்பா கரே. குருப்பானது வந்து எனக்கு குருப்பா அப்படின்னா வந்து எனக்கு வந்து கருணை காட்டுங்க, எனக்கு வந்து லீவுக்கு தயவுசெய்து எனக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் வந்து ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. அது தன்யவாத், நன்றி. ஆப்கா வின்ம சாத்ரா, தங்கள் கீழ்ப்படிந்துள்ள மாணவன் ஆர் பாலாஜி. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.